தூங்கு தூங்கு பாப்பா, கண்ணை மூடு. இன்றைக்கு ஒரு அற்புதமான கதை சொல்கிறேன். பெரிய மலைகளுக்கு அப்பால் பச்சை பச்சையான ஒரு காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு சின்ன ஊரு. அந்த ஊரிலே ஒரு சின்ன பெண். பெயர்தான் சிங்காரக்குட்டி. அவளோட அம்மா தைத்துக் கொடுத்த சிவப்பு ஜாப்காவை அணிந்து கொண்டு ஒரு நாள் ஓடை ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் சிங்காரக்குட்டி. அப்போது ஹிக் ஹிக் என்ற அழுகுரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒரு சின்ன நரிக்குட்டி காலில் முள் குத்தி தொடச்சுக்கிட்டு அழுது கொண்டிருந்தது. ஏன் அழறே சின்ன நரிக்குட்டி என்று கேட்டாள் சிங்காரக்குட்டி. நரிக்குட்டி சொன்னது, எனக்கு ரொம்ப பசி, காலிலும் வலி. உடனே சிங்காரக்குட்டி தன் சாப்பாட்டை எடுத்து நரிக்குட்டிக்கு கொடுத்தாள். நன்றி சிங்காரக்குட்டி. இந்த காட்டுக்குள் ஒரு மாய மரம் இருக்கிறது. அதன் கனியை தின்றால் எந்த விருப்பமும் நிறைவேறும். ஆனால் அங்கே போக 3 தடைகளைத் தாண்டியே போக வேண்டும் என்று சொல்லி வழியை கூறியது. சிங்காரக்குட்டி தைரியமாக பயணத்தைத் தொடங்கினாள். முதலில் ஒரு பெரிய பாறை வழியை மறித்தது. எனக்கு ஒரு கதை சொல், இல்லையென்றால் போகவிட மாட்டேன் என்றது. அது சிங்காரக்குட்டி அந்த பாறையின் அருகே அமர்ந்து ஒரு அழகான கதை சொன்னாள். கதையைக் கேட்ட பாறை மகிழ்ச்சியில் சிரித்து, சிறந்த கதை, முன்னே போ என்று வழிவிட்டது. அடுத்து அவள் ஒரு வறண்ட ஓடையை சந்தித்தாள். அது பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருந்தது. என்னை யாரும் நேசிப்பதில்லை என்றது ஓடை. சிங்காரக்குட்டியின் கண்களில் கண்ணீர் மின்னியது. பரவாயில்லை ஓடை குட்டி என்று சொல்லி தன் வைரத்தை ஓடையின் மையத்தில் வைத்தாள். உடனே வானத்தில் மேகங்கள் கூடின. மழை தூறியது. ஓடை நிரம்பி சிரித்தது. நன்றி சிங்காரக்குட்டி, நீ முன்னே போ. கடைசி தடை ஒரு பெரிய முள்புதர். ஹா, உன்னை தாண்ட விட முடியாது என்று சிரித்தது அது. ஆனால் சிங்காரக்குட்டி பயப்படவில்லை. ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டாள். முள்புதர் சொன்னது, எல்லாரும் என்னை தீயது என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுள் அழகான மலர்கள் மறைந்திருக்கின்றன. சிங்காரக்குட்டி மெதுவாக முள்ளுகளை விலக்கினாள். உள்ளே இருந்து எத்தனை எத்தனை அழகான வண்ண மலர்கள். முள்புதர் இப்போது மலர் புதராக மாறியது. நன்றி என்று சொல்லி வழிவிட்டது. இறுதியாக சிங்காரக்குட்டி மாய மரத்தை அடைந்தாள். வெள்ளி இலைகளும் தங்கக் கனிகளும் நிறைந்த அந்த மரம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வாழ்த்துக்கள் சிங்காரக்குட்டி, உன் இதயம் தூய்மையானது. உன் ஒரே ஒரு விருப்பத்தை நிறைவேற்று என்றது மரம். சிங்காரக்குட்டி நீண்ட நேரம் யோசித்தாள். தனக்காக எதுவும் தோன்றவில்லை. பிறகு ஒரு விருப்பம் தெரிவித்தாள். எங்கள் ஊரில் உள்ள அனைவரும் எப்போதும் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, செல்வமாக வாழ வேண்டும் என்று மரத்திடம் சொன்னாள். மாய மரம் புன்னகைத்தது. ஓ, இதுவா உன் விருப்பம்? பிறருக்காக கேட்கும் இந்த பெரிய இதயமே உன்னை வெல்லச் செய்தது. அது இப்போதே நிறைவேறட்டும். சிங்காரக்குட்டி திரும்பி வந்தபோது ஒரு அதிசயம். ஊர் பசுமையாக மாறியிருந்தது. எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்தனர். எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருந்தனர். அம்மா அவளை கட்டித் தூக்கிக் கொண்டு, நீதான் எங்கள் அதிர்ஷ்ட குழந்தை என்று சொன்னாள். அன்று முதல் சிங்காரக்குட்டியும் அவள் ஊரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எப்போதும் மற்றவர்களுக்கு உதவியே வாழ்ந்தாள். அவளுடைய சிவப்பு ஜாப்கா முழு ஊருக்கும் தைரியத்தின் சின்னமாக மாறியது. கதை முடிஞ்சது. பாப்பா, தூங்கு, தூங்கு. ஓ